வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். சிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேகாவோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா வந்து சிவாவோட அம்மாவுக்கு வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை வந்து சிவா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. ஏதோ லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஸ்னேகாவோட முன்னாள் காதலன் ஷியாமை வந்து பார்த்துக்கிற அவன் ஃப்ரெண்டு ராம் வந்து அந்த பார்ட்டிக்கு வரான். அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகாவை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, எனக்கு இனிமேல் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கே நீங்கள் வந்து அப்பாட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னோடனே, இங்கே வந்தால் தான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி, அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்தமாரி அவன் வந்திருக்கான்ப்பா, அவனை ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சிவா கூட பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறமா வந்து அவன் வந்து காசு கேட்டவுடனே அதை கொடுத்துட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்னேகாவோட அப்பாவும் அவங்க பிஏவும் வந்து போகிறாங்க. போயிட்டு ஸ்னேகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்தமாதிரி நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ பார்ட்டியை முடிச்சுட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மழை கரெக்டாக வந்துடுது. அந்த டைம்னு பார்த்து சிவாவோட அம்மா வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் வேணால் கிளம்புங்க, சிவா என் கூட இருக்கட்டும், சிவாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறோம் சிவா, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடு, ஸ்னேகா ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. உடனே சிவா வந்து சிந்துவோட அப்பா வந்து சிவாட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, இல்லை நான் கிளம்புறேன், எனக்காக சிந்து வீல்கிட்ட வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ சிந்து உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே என் கூட இரு, ஒன்றும் உன் பொண்டாட்டி இல்லை, நான் தான் உன்னோட ஒய்ஃப் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மழையில் நனைஞ்சிடறாங்க 2 பேரும். சரி வா நம்ம உள்ளே போயிட்டு தொடச்சிக்கலாம், மழை விட்டோடனே போனீன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போயிட்டு சிவாக்கு வந்து டவலாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சிவாக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி போவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து தள்ளி விட்டுட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்னேகாவை. உன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை ஸ்னேகா, உனக்கு என்ன, இப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, நீ இப்படிலாம் சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா வந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து சிவாக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிடாம அப்படியே அந்த டேபிள் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சிவா அதை பார்த்தோன்னே, நீ ஏன் சாப்பிடல, எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை டாக்டர், நீ வருவ சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு போ, படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.